Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சு பயன்படுத்த போகிறோம். இது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிக நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் ஒரு காய்ந்த மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தளன்னு இருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு திக்கான ஒரு டோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியான அளவில் தண்ணி தெளித்தா போதும், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இதை நம்மளுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி அப்படியே சுட சுட இருக்கிற ஹாட்டான கடலை எண்ணெயில் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வடை உருண்டைகளை வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உடஞ்சி போயிடாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து கிளறி விடுங்க. ஏன்னா லைட்டாக அந்த பப்பிள்ஸ் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா இதை கிளறி விடும்போது உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இது அவ்வளோதான், அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதில் ஸ்பைசி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்னோடய குழந்தைங்களுக்காக பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் ஸ்பைசி வேணும்னா இதில் ஒரு 2 சில்லியை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக வடை ஷேப்பில் வந்து நான் வந்து பண்ணுறேன். அவ்வளோதான், சூடாக மொறுமொறுன்னு எடுத்து நம்மளுக்கு பிடிச்சமான சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அரிகாஸ் கிச்சன் சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமாக, ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்பவே டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.